நாளாக இண்டிகோ சேவை பாதிப்பு. சென்னை விமான நிலையத்தில் இன்று 71 இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். விமானிகள் மற்றும் பணியாளர்களுக்கான புதிய பணி நேர கட்டுப்பாட்டு விதிகளை அமல்படுத்துவதில் இண்டிகோ விமான நிறுவனம் மெத்தனம் காட்டியதால் அதன் விமான சேவை நாடு முழுவதும் இன்று தொடர்ந்து 7வது நாளாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விமான பணியாளர் பற்றாக்குறையே இந்த தொடர் பாதிப்புக்கு முக்கிய காரணமாகும். உள்நாட்டு விமான பயணங்களில் விமானிகள் மற்றும் பணியாளர்களுக்கான புதிய பணி நேர கட்டுப்பாடு கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதன் முக்கிய விதிகளாக விமானிகள் தொடர்ச்சியாக வேலை பார்க்கும் நேரம் 18 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டதுடன் வாராந்திர விடுப்பு நேரமும் 36 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டது. மற்ற விமான நிறுவனங்கள் தேவையான ஏற்பாடுகளை செய்த நிலையில் இண்டிகோ நிறுவனம் இதில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் கவனக்குறையுடன் செயல்பட்டதாக விமானிகள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இதன் விளைவாக இன்று மட்டும் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் மொத்தம் 71 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதில் 38 புறப்பாடு விமானங்களும் 33 வருகை விமானங்களும் அடங்கும் என இண்டிகோ நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்கிய இந்த பிரச்சனையால் இதுவரை நாடு முழுவதும் சுமார் 3500க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக விமானங்கள் ரத்து செய்யப்படுவதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையத்தில் தவித்து வருகின்றனர். விமான சேவை ரத்து மற்றும் தாமதங்களால் பாதிக்கப்பட்ட பயணிகள் மாற்று விமானங்களை தேடும் நிலையில் டிசம்பர் பண்டிகை கால சீசன் என்பதால் மற்ற விமான நிறுவனங்கள் தங்கள் விமான கட்டணங்களை பன்மடங்கு அதிகரித்துள்ளன. இந்த ரத்துக்களால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இதுவரை இண்டிகோ நிறுவனம் ரூபாய் 1010 கோடி வரை திரும்பி தந்துள்ளதாக நிறுவன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் முழு தொகையும் திருப்பி அளித்தல், இலவச மறு முன்பதிவு போன்ற வசதிகள் வழங்கப்படும் என்று நிறுவனம் தெரிவித்தாலும் பல பயணிகள் போதிய உதவி கிடைக்கவில்லை என்று புகார் தெரிவித்துள்ளனர். தற்போது புதிய விமானிகள் மற்றும் பணியாளர்களை விரைவாக சேர்ப்பதற்காகவும் அடுத்த 3 நாட்களுக்குள், அதாவது டிசம்பர் 11க்குள் சேவை முழுமையாக சீராகும் என்றும் டிசம்பர் 15ற்குள் முழு இயல்பு நிலை திரும்பும் என்றும் இண்டிகோ நிறுவனம் உறுதியளித்துள்ளது. எனினும் தொடர்ந்து 7வது நாளாக நீடிக்கும் இந்த பிரச்சினை இந்திய விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையத்தின் கவனத்துக்கு சென்றுள்ளது. விரைவில் இண்டிகோ மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.